ராஜபாளையத்தில் கத்தி முனையில் 60 சவரன் நகைகளானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்தவர்களை கத்தி முனையில் கட்டி போட்டுவிட்டு கைவரிசை காட்டியிருக்கிறது அந்த கொள்ளை கும்பலானது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், இந்த கும்பலை கண்டுபிடிப்பதற்கான பணிகள் எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது, அது குறித்து? வணக்கம். ராஜபாளையம் வடக்கு ஆண்டாள்புரம் பகுதியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா முருகானந்தம், இந்துமதி தம்பதியினர். இவங்க கெர்பாலைஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றாங்க. உடல் வெயிட் குறைக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கடந்த 15 வருஷமா வஉசி நகர்ல வீடு கட்டி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 மாசம் முன்னாடி வடக்கு ஆண்டாள்புரம் பகுதிக்கு புதுசா வீடு கட்டி குடியேறி இருக்காங்க. இந்த பகுதியில நேற்று இவங்க கிளப் நடத்துறாங்க. இந்த வேலையை வழக்கம் போல பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நைட்டு படுத்துடுறாங்க. காலையில அதிகாலையில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவில் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. காலிங் பெல் அடிச்சோன்னா யாரு இந்த டைம்ல காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற பாத்துருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு கதை திறந்துருக்காங்க. தொடர்ந்த உடனே ஒரு ஆள் காலிங் பெல் அடிச்ச டைம்ல பாத்தீங்கன்னா மறைந்திருந்த 4 பேர் ஏற்கனவே காம்பவுண்ட் சுவர் தாண்டி கூட்ட உடச்சு உள்ள போயிருக்காங்க. அந்த மர்ம நபர்கள் 4 பேர் கத்தி முறையில கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. முருகானந்த கழுத்துல அவர் கத்துறதுக்குள்ள அவரை பிடிச்சிட்டு போய் அதே மாதிரி அவர் மனைவி இந்துமதி கழுத்துலையும் கத்தி வச்சிடறாங்க. இவங்க 2 பேரையும் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு பக்கத்துல இருந்த ஒரு மகள் சுவாதி அப்படிங்கிற பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணையும் கட்டி போடுறாங்க. இவங்க பையன் சந்தோஷங்கிற பையனை மட்டும் பாத்தீங்கன்னா அவன் கவனிக்கிற கீழே படுத்து இருந்திருக்கான். அவன் கவனிக்காம இருக்காங்க. இருந்துட்டு ஒரு 60 நகையும் 50,000 பணத்தையும் எடுத்துட்டு சிசிடிவி கேமராவை பாத்தீங்கன்னா அந்த கேமரா அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே தண்ணியில போட்டு மூழ்கி வச்சுட்டு செல்போனை எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனடியாக பாத்தீங்கன்னா அந்த பையன் சந்தோஷங்கிற பையன் சாதுரியமா இருந்துட்டு சத்தம் கேட்டு அவன் அப்பா அம்மா கட்டி போட்டுருக்கிறத கெட்ட அவுத்து விட்டுட்டு உடனே முருகானந்தம் போய் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்த வீட்டுக்காரங்க செல்போன் வாங்கி ராஜபாளையம் தெற்கு கவனத்துக்கு புகார் அளிக்கிறாரு. புகார் தொடர்ந்து ராஜபாளையம் டிஎஸ்பி நாகராஜன், இன்ஸ்பெக்டர் முரளிதரன் எல்லாம் சம்பவத்தை போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது வீட்டுல உள்ள எல்லா நகையும் அடிச்சு போயிருக்காங்க. அந்த இந்துமதி போட்ட தாலி செயின் முதற்கொண்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது குறித்து போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக டிஎஸ்பி ஏடிஎஸ்பி தலைமையில போலீசார் விசாரணை பண்ணி சிசிடிவி கேமரா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சிசிடிவி காட்சியில 5 பேர் கொள்ளையடிச்சிட்டு போறது தெரிய வந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு தொடர்ந்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்துட்டு இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.